இப்பொழுது இந்தியாவில் நம்முடைய தளபதி அவர்கள், முதலமைச்சர் அவர்கள் உட்கார்ந்த இடத்திலிருந்து இந்திய பெருமையை நிலைநாட்டியிருக்கிறார். இன்னைக்கு எல்லாரும் என்ன பண்றாங்க, இந்தி வேணான்னு கொண்டாந்தார், தீர்மானம் மகாராஷ்டிரன் தீர்மானம் கொண்டாடு. ஆகையினால் ஒரு வழிகாட்டியாக இருக்கார். இது சட்டத்துறை. அதே மாதிரி ஒரு சின்ன சின்ன விவகாரங்களை கூட எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியானது என்ன, மாற்றுத்திறனாளிகள் ஒவ்வொரு பஞ்சாயத்திலும் போய் உட்கார சொல்லியிருக்கார். நாமினேஷன் எவ்வளவு பெரிய சமாச்சாரம் இதெல்லாம். இதையெல்லாம் இந்த சட்டமன்றம் தான் நிறைவேற்றியது. ஆக சட்டமன்றம் நிறைவேற்ற, சட்டமன்றத்தை நடத்துகிற முதலமைச்சர் நிறைவேற்றியிருக்கிறார். நம்முடைய இந்த மன்றத்தில் 4 ஆண்டு காலத்தில் ஆளுங்கட்சி எதிர்கட்சி இருந்திருக்கிறோம். கருத்து வேறுபாடுகள் வரும், எதிர்கட்சிக்கு ஆளுங்கட்சிக்கு பதில் சொல்லுவது வரும். ஆனால் ஒன்றை வைத்துக் கொள்ளுங்கள், யாரையும் தனிப்பட்ட வகையில் புண்படுத்த வேண்டும் என்று நாங்களோ எங்கள் கட்சியோ எங்கள் தலைவரோ நினைத்ததில்லை. யாராக இருந்தாலும் அவர்களுக்கு ஒரு வாய்ப்பை கொடுக்க வேண்டும் என்று கருதுகிறவர். உங்கள் கொள்கை உங்களுக்கு உண்டு, எங்களுக்கு கொள்கை உண்டு. ஆனால் கண்ணியம் தவறாமலே எல்லோரும் நடந்திருக்கிறோம். ஆகையினால் சில நேரங்களில் அரசியல் வேகத்தில் நாம் உணர்ச்சி வயப்பட்டு சில வார்த்தைகளை கொட்டி இருக்கலாம். அதையெல்லாம் யாரும் மனதில் வைக்காமல் 4 ஆண்டு காலம் நண்பர்களைப் போல் நாம் பழகி இருக்கிறோம். எனவே சட்டமன்றம் மகத்தான காரியத்தை நடத்தியிருக்கிறார்.